கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். புதிய நாளை கண்டிருக்கிறோம். கடந்த இரவு முழுதும் நம்மை பாதுகாத்து வந்தார். நமக்கு ஒரு நல்ல நித்திரையை கொடுத்தார். காலையில் எழுந்திருக்க கிருபை செய்தார். அது தேவனுடைய செயல். இன்று புதிய உலகத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை. நமக்கு ஒரு நாளை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிப்போமா? இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை உங்களுக்கு நான் இந்த நாளிலே படிக்க விரும்புகிறேன். 12வது வசனம், 55:12. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களைப் போல கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் பாருங்கள், நம்ம மகிழ்ச்சியாய் கொண்டு போகப்படுவோம். நம்முடைய ஒரு இடத்துல ஒரு கட்டுக்குள்ளாக ஒரு சிறையிருப்புக்குள்ளாக உட்கார்ந்திருக்கிற வேளையில் கர்த்தர் இந்த நாளில் அவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு செல்வீர்கள். மகிழ்ச்சி சந்தோஷமும் உங்களுக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும். உங்களுக்கு முன்பாக நீங்கள் அப்படியாக மகிழ்ச்சியாய் செல்லும் பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மலைகள் குன்றுகள் நமக்கு முன்பாக கம்பீரித்து பாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்குவார்கள். வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கிறது? அது காற்றிலே அசைந்து 2 பக்கம் கிளைகளும் ஆடுகின்ற வேளையில் அது நம்மை கை கொட்டி நம்மோடு கூட சேர்ந்து தேவாதி தேவனை துதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் புறப்பட்டு மகிழ்ச்சியாய் செல்லுகிற வேளையில் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு மாற்றாக சில காரியங்களை கொடுப்பார் சொல்கிறார். இந்த முட்செடிகளுக்கு பதிலாக உங்களுக்கு தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிகள் எழும்பும். இது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும். என்னுடைய வேதத்தில் இதை நான் COVID-19 அந்த காலகட்டத்தில் நான் அதை சிந்திக்கின்ற வேளையில் எழுதி வைத்திருந்தேன். ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் அந்த கோவிட்டில் கிருபையாக தப்பித்தோம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பிழைத்து வருகிறோம். நமக்கு புதியதாய் கொடுக்கிறார். இந்த முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். புதிய மாற்றங்கள் ஏற்படும். இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு கிடைக்கின்ற வேளையில் கர்த்தர் நமக்குள் மகிழ்வராய் காணப்படுகிறார். இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு அடையாளம், ஒரு ப்ரூஃப் என்று பார்த்து கொண்டு சொன்னால், இதை தான் உனக்கு ஒரு சைனாக காட்டுகிறேன், உனக்கு அடையாளமாக காட்டுகிறேன்னு சொல்கிறார். இது எல்லாமே எப்போது நடக்கும்? ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சொல்லுவோம். இல்லாட்டா துக்கத்தோடு கூட ஒரே அறையில் முடங்கி கொண்டு கிடப்போம். நமக்கு ஒரு பெரிய ஒரு வெறுப்பின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அடையாளத்தை காட்ட விரும்புகிறார். இதற்கு பதிலாக நான் தருவேன் என்று சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் ஒரு தேவதாரு விருட்சமாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற மரங்கள், கொடிகள் மற்றும் மலைகள் குன்றுகள் எல்லாம் நமக்கு முன்பாக முழங்கக்கூடியதாய் காணப்படும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் கொடுத்த அந்த நல் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. எல்லா துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.